60 வருடமாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் சத்தமிட்டு சொல்றீங்களா கருணாகரன்? 3 மந்திரங்கள். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை உலக மக்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும். எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் இன்றே நாம் ஓடிவிட முடியும். ஆனால் கேட்ப தயாராக இல்லை. ஒரு கேள்வி கேட்கின்றேன். இதையும் உங்களிடம் இன்று பேசுகின்றதை வைத்துக் கொள்ளுங்கள். இதையும் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? கருணாகரன்ட்டே ஆரம்பிக்கிறேன். அது என்ன கேட்கும் உங்களிடம்? அகத்தியர் அம்மாவிடம் கேட்கின்றேன். இதையும் பேசினால் என்ன கேட்கும்? கோதண்டம் உன்னிடம் பேசுகின்றது என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? பாஸ்கர் இதையும் பேசுது என்ன கேட்கும்? சந்தோஷத்தை கேட்கும். பெரிய கைத்தட்டல் பாஸ்கருக்கு. நாம் வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ சொத்தோ நகையோ எதுவுமே அதற்கு தேவையில்லை. அதற்கு தேவை என்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எவன் ஒருவன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றார்களோ வியாதிகள் வராது. வந்த வியாதிகளை போக்குகின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். சரி, உடனே மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் முத்துராமன் ஐயாவிடம் கேட்கின்றேன். என் நெருங்கிய நண்பர், நான் பிறந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். எது மகிழ்ச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க? சரி, ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா மகிழ்ச்சி போயிடும், உயிரில் போயிடும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது. வாங்குகிற இடத்துல போயிட்டா மகிழ்ச்சி குறைஞ்சிரும். இன்னும் முல்லை. சரி, மகிழ்ச்சி கொடுப்பதில் என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கருணாகரன் மனைவியிடம் கேட்க வேண்டும். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் உறவினர்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் பரிசுலேருந்து கொடுக்கின்றேன். ஓ, அப்படின்னா டக்குன்னு எல்லாமே தயாராகிட்டீங்க. எதில் கொடுக்காம? அருள் எதுமா? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் முடியாது, இருக்கலாம். அதை பற்றி இல்லை. எது? ஹெல்த் இஸ் வெல்த். சரி, நிறைய மீட்டிங் கேட்டிருக்காரு. 1000 ரூபாய் வாங்குறதுக்கு வெல்த் சொல்லலையே. சொல்லிட்டோமா? நம்ம அன்னதானம். ஓகே. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். எவன் விட்டு கொடுக்கின்ற சக்தியை வைத்துக் கொள்கிறார்களோ உறவுகள், உற்றங்கள், நாடுகள் எந்த பிரச்சனையும் வராது. புரிஞ்சிட்டீங்களா? ஸோ ஒன்றே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அது இயற்கை. எத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது? நம்ம சகோதரிகிட்ட கேட்கணும். எத்தனை இதயமாக இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள். டைட்டாக தப்பாக சொல்லுங்கள். நான் ஒன்றும் ஃபைன் போடப்படல. ஒருத்தர் ரெண்டுன்றீங்க. ஒரு இதயம் மட்டும். அதான் சொல்லணும். காதலர் கூட உங்கள் இதயத்தை மற்றவர்கள் கொடுத்து விட்டு நீங்கள் இறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் படைக்கப்பட்ட இதயங்கள் 3. ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற இதயம், சொக்கலிங்கனுடைய ஸ்பெஷாலிட்டி. 2வது 3வது இதயம் என்பது கண்டக்கால் தசைகள் லெஃப்டும் ரைட்டும் தான் பெரிஃபரல் ஹார்ட் என்று பெயர். அந்த இதயத்தை நீங்கள் சீராக இயக்கிக் கொண்டிருந்தால்தான், புரிந்து கொள்ளுங்கள், காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் 100 இதய வைக்கும், எங்க வைக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனட்டிக். நடத்தல், நீந்துதல், ஓடுதல், எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். படுக்கும்போது கிராவிட்டியில் ரத்தம் போயிடும், பிரச்சனை கிடையாது. நான் இன்றும் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய 9வது மாடியின் அறைக்கு இன்று வரை சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லிஃப்ட் மேன் வந்தவன் சரவணன்ட்டு ஒருத்தன் திங்கட்கிழமை, சாசா லிஃப்டில் போகலாமேன்னா, ஏன்டா தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை சார், லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அது என்னங்க, நான் போகலான்னு எல்லாம் திரிக்கிறாங்க. கோதண்டம். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளோ நேரம் நடக்கலாம்.
பட் மூட்டு வலி இருக்கும்போது நடக்கக்கூடாது. வலிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் பொழுது வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிடக்கூடாது. முக்கியமானது என்ன தெரியுமாங்க, ஆயிலை நீங்கள் குறைக்கும் பொழுது உங்கள் ஆயிலை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். சரி, அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன். 2 நிமிடத்தில் பேசி விடுகின்றேன். உங்கள் ஆர்வத்தை பார்த்து நான் இன்னும் 1 நிமிஷம் பேசலாம். நம்ம ஜட்ஜிக்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா. இதை பாருங்க, இதுனா கையில் வச்சிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மேஜிக் ஷோ காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் ஒரு கோடு, அதுதான் ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில். தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது இது பாருங்களேன், இந்த முனை என்பது கருவறை. எது கருவறை? இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது 2 இடத்தில், கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும் அமைதியாக இருக்கின்றான். இடையில் இருக்கின்ற கோடு என்ற வாழ்க்கையில் அமைதி இழக்கும் பொழுது சொக்கலிங்கத்திடம் வந்து மாட்டிக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சதை என்னிடம் கப்பம் கட்டுகின்றீர்கள். இதை பாருங்க, இந்த இடையில் இருக்கின்ற கோட்டை 3 மந்திரங்கள் முதல்ல சொன்னல, அது நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த கோடு என்ற வாழ்க்கையை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொக்கலிங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்ற முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 20-25 வயதில் மகிழ்ச்சியாக இறந்து விடுவீர்கள். ஸோ இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா, 2ம் உங்கள் கையில் மட்டும்தான், மற்றவரிடம் கொடுக்கக்கூடாது. இந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்போ நம்ம எல்லாமே பிளட் குரூப் பாருங்களேன், ஏ குரூப்ன்றோம். ஒவ்வொருத்தரும் RH ப்ளஸ் அண்ட் மைனஸ். RH ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்பது ரீசஸ் மங்கியிலிருந்து வந்த RH, அதுக்கு ஒரே குரூப் தான் RH ப்ளஸ் அண்ட் மைனஸ். முதலில் தோன்றிய மனிதனுக்கு ஏ ப்ளஸ் அண்ட் மைனஸ், பிறகு பி ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஏ பி ப்ளஸ் அண்ட் மைனஸ், கடைசியில் ஒட்டி கொண்டதில் ஓ ப்ளஸ் அண்ட் மைனஸ். எப்பொழுது நடந்தது? 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றிய பொழுது. சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கின்றது, நீங்களே ஒரு பிளட் குரூப் சூஸ் பண்ணலாம். அப்படின்னா எந்த பிளட் குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஓ குரூப். ஏனெனில் அவர்கள் யூனிவர்சல் டோனர். ஓ குரூப் என்பவர்கள் அவங்க ரத்தத்தை எவருக்கும் கொடுத்து கொண்டே போகலாம். ஆனால் சொக்கலிங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவருமே பி பாசிட்டிவாக மாற வேண்டும். ரத்த குறிப்பில் அல்ல, மன அளவில் பி பாசிட்டிவாக மாறிவிடுங்க, எந்த நிலையிலும் சரி. சரி, இப்போ எப்போயா உங்களை சிரின்னு சொன்னேன்னா, எப்போயா நான் கைத்தட்டில் சொன்னேன்னா, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இந்த கைத்தட்டல் சிரிப்புவதற்கும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு சிரிக்கும் தெரியாது, கைத்தட்டவும் தெரியாது, இல்லையா? அது கோதனை பேசுனா சரி, முல்லை பேசுனா சும்மா கேட்கக்கூட புரிஞ்சுக்க. ஸோ கைத்தட்டுகின்ற சிரிக்கின்ற சக்தியினால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு பெரிய அனுகூலம் என்ன தெரியுமா? என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. எந்த ஹார்மோன்? என்டார்ஃபின் என்பது வெளியில் மார்பின் என்று போட்டுக்கொண்டால் அது உங்களை கொன்றுவிடும். அதே மார்பின் உள்ளே சுரந்தால் அதுதான் என்டார்ஃபின். ஸோ உள்ளே சுரக்கின்ற மார்பினை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. கைத்தட்டும்போது என்ன தெரியுமா? உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகிறது. அக்கு பிரஷர் தூண்டப்பட்டவுடன் என்டார்ஃபின் சுரந்து மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கலந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்து விட்டதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்கின்றேன். நான் ஜட்ஜிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது உங்கள் நலத்திற்காகவா, சொக்கலிங்கம் பேச்சுக்காகவா? 2க்கும் அருமையான கருத்து. ஏன்னா இங்கே இருக்கவங்க யாரும் உண்மையை தவிர பொய்யா பேச மாட்டேங்க. அன்பானவர்கள் உண்மையை மட்டும். நிறைய பேர் 2ன்னு காட்டினாங்க. இந்த 2ன்னு காட்டும் பொழுது எனக்கு ஒரு வருத்தம்.
இப்படின்னுவீங்க, அப்புறம் அப்படின்னுவீங்க, அப்புறம் இப்படின்னுவீங்க. சொக்கலிங்க மதம், மொழி, ஜாதி, இனம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த கருத்துக்களை நீங்கள் அனைவரும் உங்களை சேர்ந்த உறவினர்களுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க செய்துவிட்டு, கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானில் 18,000 பேர் இந்த அரங்கத்தில் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். 2,000 பேர் எழுந்து நின்னாங்க. கருணாகரன் என் பேச்சை கேட்கவில்லை, நான் என்னங்க கேட்டேன். அந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது. நாங்கள் 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று பேசினேன். அவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு காரணம், அவர்கள் அனைவருமே தன் மொழிக்காக, தன் நாட்டிற்காக வித் நேச்சரோடு வாழும் பொழுது வாழ்க்கை கூடிக்கொண்டே போகும் என்று சொல்லி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமை இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டு அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். முடிந்தவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், அமர்வு இருந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். அது நிற்க வேண்டும் சொல்வதற்கு நம் அனைவருக்கும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கதாநாயகன், மேடையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நாம் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருக்கின்றீர்களே, அதற்கு ஒரு முறை நீங்களே மகிழ்ச்சியை, நன்றியும் கைத்தட்டி தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் அமருங்கள் என்று சொல்லி செல்வதற்கு முன்பு உட்காருங்க ப்ளீஸ். ஒரு கேள்வி அரங்கத்தில் இருந்து, ஒரே ஒரு கேள்வி மேடையில். நான் பேராசிரியர் 60 வருடம் இருந்ததால் கேள்வி இல்லாமல் போனால் மனம் வருத்தப்படும். ஒரே ஒரு கேள்வி. எஸ் சொல்லுங்க, எதுனால கேட்கலாம். குழந்தை யாரும் பேசுறாங்க போது. எஸ் ஐயா ஒரு கேள்வி. சரிங்க, கவனிக்கணும் எல்லாருமே. சொல்லுங்க. 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா, எல்லாரும் பாதி வயசு கடந்துட்டாங்க. ஆமா, அதுல சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது? இப்போ நிறைய பேருக்கு இருந்து இன்னும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, கட்டாயம். அருமையான பெரிய கைத்தட்டல். சுகர் இருக்கு, அவங்களாம் எப்படி வாழ்க்கையை நடத்த? நான் இந்த சொன்ன பேச்சை கடைபிடித்தால் எல்லா வியாதியும் போயிடும். மீதி 50 வருஷம் தானா வாழ்ந்துடலாம். நீங்கள் பிரச்சனையை சுமையாக சுமக்கக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுமக்கின்ற சக்தியை விட்டு உயிருடன் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கின்றேன் என்று அதற்கு நீங்கள் சுகத்தை தேடிக்கொண்டு பிரச்சனை போன பிறகு மகிழ்ச்சினா கூடாது. இவர் கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், கரெக்டாக சொல்லணும். உங்கள் வாழ்க்கையின் பயணம் மகிழ்ச்சியை தேடியா, அமைதியை தேடியா? இதுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்கின்றேன் ஐயா ஜோதிமணிக்கு. எதை தேடி? சில பேர் 2 சேர்ந்துட்டாங்க. என்ன வாங்கலாமா? என்ன சொல்ற? அனைவரும் தவறான கருத்து. ஆன்சர் தப்பு. வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியோ தேடி செல்லும் பொழுது தேடுகின்ற பயணத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதற்காக நான் சொல்லுகின்ற கருத்து, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டுமே தவிர தேடி அலைவது இல்லை மகிழ்ச்சியும் அமைதியும் என்று சொல்லி ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் ஒன்று தான் முடியும். அடுத்த கேள்வி பதிலுக்கு ஒரு கருணாகரனும் பாஸ்கரன் சேர்ந்து ஒரு மீட்டிங்காக வைக்கலாம். எஸ் சரி, நம்ம கோவிந்தம் ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி, ஒரு கேள்வி என்ன கேட்கணும். பின்ன எல்லாரும் டிவியில் எங்களை போட்டு வாங்குறீங்க. சொல்லுங்க கோதண்டம். உண்மையிலேயே இன்னைக்கு இயற்கையான உணவு சரியில்லை, காற்று மாசாதான் இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் இந்த எக்ஸசைஸ் ஆலையோ இல்லை ஃபுட்டாலேயோ இல்லை மற்றதாலேயோ வாழ முடியுங்கிறது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல. ஏன்னா வாழ்ந்த சுவாசிக்கிறதே காற்று சரியில்லை, எல்லாமே நேச்சுரலான ஃபுட்டு கிடைக்கல. அப்புறம் எதை தின்னாலுமே 100 வயசு எக்ஸசைஸ் பண்ணால் வாழ முடியுன்றது சாத்தியமா எனக்கு தெரியல. அருமையான கேள்வி, பெரிய கைத்தட்டல். மனிதன் 60 லட்சம் வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் 60 லட்சம் கடந்து வாழ்வான். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ மகிழ்ச்சி என்ற உணர்வு வைத்து கொண்டால் நீ எந்த மாசம் இருக்கட்டும் அது ஒன்று அணுகாது.
எந்த கலப்படமான உணவு இருக்கட்டும், உங்கள் உடம்பு அதற்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற சக்தி பெற்று விடுவீர்கள், நீ மகிழ்ச்சி ஒன்று இழக்காமல் இருந்தால். ஸோ இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது என்று சொல்லி சொக்கலிங்கத்துக்கு தயவுசெய்து வேலை இழப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.